வணக்கம் தோழர்களே. சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனிகள் அடிக்கடி வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதே சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற அந்த சனாதனத்தை காக்கின்ற முக்கிய நூலாக இருக்கின்ற மனுஸ்மிருதி தான் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு நீதி அப்படின்னு வச்சிருக்கிறது. அந்த படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல பார்ப்பனர்கள் செய்கின்ற எந்த ஒரு தவறுக்குமே அவர்களுக்கு பெரிதான தண்டனை இல்லை அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும். அதுல முக்கியமா என்ன சொல்றானாக்கா, சத்திரியன், வைசியன், சூத்ரன் இவர்களுடைய உயிரும் பாப்பானுடைய உச்சந்தலை மயிரும் சமம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர்கள் யாராவது தவறு செய்தாங்கனாக்கா ஒன்று நாடு கடத்துவாங்கன்னா வெட்டி போட்டுருவாங்க, இவரோட உயிரே போயிடும். ஆனால் பாப்பா வந்துட்டு எந்த தவறு செய்தாலும் அவங்க உச்சி முடியை மட்டும் அறுத்துக்கிட்டு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் சனாதனம் இருக்குது. அந்த சனாதனத்தை வைத்து கொண்டு தான் இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த உச்சிக்கொடுமி கொழுப்புல ஆடிட்டு இருக்காங்க இல்லைங்களா சிதம்பரம் தீட்சிதர்கள். இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான 3000 ஏக்கர் நிலத்துல 2000 ஏக்கர் நிலத்தை வந்துட்டு ஆட்டையை போட்டுட்டாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இந்து சமய அறநிலைத்துறையுடைய சிறப்பு பிளீடர் திரு அருண் நடராஜன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னாக்கா, சிதம்பரம் நடராஜர் கோயில்ல எல்லாத்துக்கும் தெரியும் சிதம்பரம் ரகசியம் அப்படின்ற மாதிரி அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலோட நிர்வாகம் அப்படின்றதே மிகப்பெரிய ரகசியம். அதுல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி யாருக்குமே தெரியாது. 2008 முதல் 2014 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலகட்டத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் இருந்து சில காலத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. அந்த கட்டுப்பாட்டில் இருந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமய அறநிலையத்துறை அந்த கோயிலுடைய வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிய தொகை 6 ஆண்டுகளில் 3 கோடி ரூபாய், அதாவது ஆண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் வருமானத்தை காட்டினாங்க. ஆனா 2014ஆம் ஆண்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிதம்பரம் நடராஜர் கோயிலை விட்டு இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு இந்த கோயில் வந்துட்டு அந்த தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது. கட்டுப்பாட்டுக்குள் போனதுக்கு பிறகு அந்த நடராஜர் கோயிலுடைய ஆண்டு வருமானம் சொல்லி அவர்கள் காட்டியது 2 லட்சம். 50 லட்சம் எங்க இருக்குது, 2 லட்சம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் அரசாங்க வருமானம் காட்டுது. இவர்கள் வந்து 2 லட்சம் ரூபாய் மட்டும்தான் வருமானம் காட்டுறாங்க. அப்படிங்குள்ளேயே இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் எவ்வளோ பெரிய ஊழல் முறைகேடுகள் நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கோயிலை கல்யாண மண்டபமாலாம் பயன்படுத்துகிறாங்க பெரும் பணக்காரர்களுக்கு அப்படின்றதெல்லாம் கடந்த காலங்களில் நம்ம பார்த்த நிகழ்வு தான். அதில் குறிப்பாக அந்த பொன்னம்பலத்தான் இருக்கின்ற அந்த கோபுரத்து மேலேயே பார்த்தீங்கன்னா செருப்பு காலோடு ஏறி பூ அலங்காரங்கள்லாம் அந்த திருமணத்துக்கு பண்ண விஷயங்கள் எல்லாம் நாம் சோசியல் மீடியாவில் இன்னமும் ஃபோட்டோவோடவே இருந்துட்டு இருக்குது. இவ்வளவு மோசமாக சிதம்பரம் தீட்சிதர்கள் அந்த கோயிலை வந்துட்டு வெறும் பணம் பறிக்கும் மையமாக வைத்து கொண்டு இவர்கள் கொழுப்பதற்காக இந்து பக்தர்களுடைய பக்தியை வந்துட்டு ஏளனப்படுத்தி அதை வந்துட்டு பயன்படுத்தி இவர்கள் கொளுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. இந்த சூழல் தான் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே முதல்ல இந்த கோயிலோட வரவு செலவு கணக்கு புத்தகங்களை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவர்கள் நீதிமன்றத்தை நேற்று என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை வந்துட்டு ஒரு சீல் வைக்கப்பட்ட கவலை கொண்டு போய் கொடுத்த உடனே டென்ஷனான நீதிபதி, நாங்கள் வந்துட்டு கேட்டது இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டோ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ண ரிப்போர்ட்டோ இல்லை, எங்களுக்கு தேவை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பயன்படுத்துகின்ற கோயிலோட வரவு செலவு குறித்த முழுமையான அக்கௌண்ட் லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இவர்களாக வாலண்டியாக போயிட்டு கோயிலுக்கு 3000 ஏக்கர் நிலத்தை வந்துட்டு அரசர்களும் புறவலர்களும் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் நிலம் தான் இருக்குது. 2000 ஏக்கர் நிலம் வந்துட்டு இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் இந்து சமய அறநிலைத்துறையுடைய சிறப்பு பிளீடர் திரு அருண் நடராஜன் அவர்கள் அந்த 2000 ஏக்கர் நிலத்தை வந்துட்டு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அப்பொழுதே தனிநபர்களுக்கு விற்று தின்று விட்டார்கள் அப்படின்றத ஒரே போட்டு உடைச்சிட்டாரு. இந்த உண்மை வெளியே வந்த உடனே நீதிபதிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கோயில்கள் வந்துட்டு ஒரு கொள்ளையடிக்கிற கூடாரமாக இந்த பார்ப்பன கும்பல் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறது இது மூலிமா வெளிப்படையாக தெரிஞ்சிருக்குது. இருந்தாலும் நீதிபதிகள் என்னன்னாக்கா அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு அரசாங்கத்துக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த 2000 ஏக்கர் அதான் வந்துட்டு விற்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த 2000 ஏக்கர் நிலம் குறித்து அனைத்து தகவல்களையும் ஆவணங்களோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 3ஆம் தேதி இந்த விற்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த 2000 ஏக்கர் நிலங்களுக்கான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்துட்டு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அக்டோபர் 3ஆம் தேதி கண்டிப்பாக என்னென்னலாம் இதில் நடக்க போது, பல குட்டுகள் வந்து இதில் வந்துட்டு வெளிப்படும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்க
எடுத்துக்கொள்ள வேண்டியது கை நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், நம்முடைய சனாதன உருட்டன் ரங்கராஜ் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றது எல்லாத்தையும் தெரியும். கோயில்களை வந்துட்டு பக்தர்கள் தான் வந்துட்டு நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்கின்ற பக்தர்கள் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பலதரம் சொல்லியிருக்கோம். இவர்கள் பக்தர்கள் சொல்றது எல்லாமே பார்ப்பனர்களை தான். அந்த பார்ப்பனர்கள்ட்ட கோயில் சொத்துக்கள் போனா, கோயில் நிர்வாகம் போனா, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் காணாமல் போன 2000 ஏக்கர் நிலம் போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து கோயில்களுக்கு தான் அதிகப்படியான சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்துக்களை எல்லாம் இவர்கள் விற்று தின்று இந்த பார்ப்பன கும்பல் கொளுத்துருவாங்க, கடவுளுக்கே மொட்டை அடித்து ஆண்டி ஆக்கிடுவானுங்க அப்படின்றத இங்கே யதார்த்தமான உண்மை. ஆகவே கோயில்கள் வந்துட்டு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் தான், அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற வரைக்கும் தான் கோயில்கள் வந்துட்டு கோயில்களாக பாதுகாக்கப்படும், கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். இல்லைனாக்கா இந்த கோயில்கள் எல்லாமே இந்த பார்ப்பனர்கள் விற்று தின்று கொளுத்துக்கிட்டே போவாங்க. இவருடைய குடுமி கொழுப்புக்கு சரியான பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த சங்கிகள் சொல்வது போல கோயில்கள் வந்துட்டு எக்காலத்திலையும் பக்தர்கள் சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் கைக்குள்ள போகவே கூடாது. அது எப்பொழுதும் மக்களின் சார்பாக நடத்தப்படுகின்ற அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் அந்த கோயில்களை பாதுகாப்பதற்கான ஒரே வழி அப்படின்றத சொல்லிக் கொள்கிறோம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.